அண்மை செய்தி. சென்னை பொத்தேரியில் கஞ்சா சோதனையில் கைதான மாணவி உட்பட 11 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றனர். செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் அவர்கள் ஆஜர்படுத்திய நிலையில் நீதிபதி தனது சொந்த பிணையில் விடுதலை செய்திருக்கிறார். இதுபற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் நவீன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நவீன். கஞ்சா சோதனையில் கைதான மாணவி உட்பட 11 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றனர். இதற்கான முக்கிய காரணம் என தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் நீதிபதி என்ன தெரிவித்தார்? வணக்கம். நேற்று காலை சரியாக 6 மணி முதல் பொத்தேரி பகுதியில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருந்த விடுதி மற்றும் குடியிருப்புகளில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் அதிரடியாக சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருந்த அறைகளில் இருந்து கஞ்சா ஆயில், ஹுக்கா பவுடர் என பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் அவர்களிடம் கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக கல்லூரி மாணவர்கள் 18 பேரை காவல் நிலையம் அழைத்து நேற்றைய தினம் போலீசார் விசாரணை நடத்தினர். இந்த விவகாரத்தில் மொத்தமாக 20 வழக்குகள் மறைமலை நகர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் கல்லூரி மாணவர்கள் 18 பேர், இந்த கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா சாக்லேட் விற்பனை செய்த 3 வடமாநில நபர்கள் 3 பேர் என மொத்தம் 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நேற்று அவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் தொடர்ந்து 14 கல்லூரி மாணவர்களை 14 கல்லூரி மாணவர்களை நீதிமன்றத்திற்கு போலீசார் அழைத்து வந்தனர். மீதமுள்ள 7 மாணவர்களை அவர்கள் காவல் நிலைய பிணைகளை விடுதலை செய்தனர். இன்று காலை செங்கல்பட்டு நீதிமன்றத்துக்கு அவர்களை அழைத்து ஆஜர்படுத்திய போது இதில் ஒரு பெண் கல்லூரி மாணவி உட்பட 11 மாணவர்களை நீதிபதி தன்னுடைய சொந்த பிணையில் விடுதலை செய்தார். அதாவது கல்லூரி மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டும் அதே போல போதிய அளவு இவர்களிடமிருந்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படாததால் அவர்களுக்கு 11 பேருக்கு சொந்த பிணையில் அவர் விடுதலை செய்தார். மேலும் இந்த கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா மற்றும் கஞ்சா சாக்லேட் விற்பனை செய்த 3 வடமாநில நபர்களை வரும் 13ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி நவீன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.